லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஆச்சாரிய பரம்பரை, குரு பரம்பரை என்பது மிக உயர்ந்ததாக கொண்டாடப்படுகிறது. எந்த மதம், எந்த ஒரு சம்பிரதாயமாக இருந்தாலும் ஆச்சாரியர்களை வணங்காதவர்களே கிடையாது. ஏன், நாத்திக மதங்களாக கடவுளே கிடையாது என்று சொல்லக்கூடிய மதத்தில் கூட ஆச்சாரியன் கிடையாது என்று சொல்ல மாட்டார்கள். கடவுள் இல்லை என்று உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால் என்னுடைய குரு கற்றுக் கொடுத்தார் என்று தானே சொல்லுவார்கள். அப்ப பகவானையே ஏற்காவிட்டாலும் குருவை யாருமே திரஸ்கரிக்க முடியாது, குரு இல்லை என்று சொல்ல முடியாது. அப்படி நமக்கு இத்தனை ஆண்டுகளாக இவ்வளவு ஆழமான அர்த்தங்களையும் பொக்கிஷங்களையும் கடத்தி கொண்டு வந்தவர்கள் ஆச்சாரியர்கள். அந்த ஆச்சாரிய பரம்பரை பகவான் ஸ்ரீமன் நாராயணனோடு தான் தொடங்குகிறது. அவர்தான் முதலில் ஆச்சாரியனாக இருக்கிறார். சஹஸ்ரநாமத்திலேயே குருர் குருதமோ தாம சத்ய சத்யபராக்கிரமஹா என்று சொல்லுகிறோம் அல்லவா? பகவான் குருஹு குருதமஹா, எல்லா ஆச்சாரியர்களையும் விட உயர்ந்த குருவாக இருக்கிறார் என்று கொண்டாடப்படுகிறார். அப்ப முதல் ஆச்சாரியன் லக்ஷ்மிநாதனான ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன். அவர் தொடங்கி பல ஆச்சாரியர்களும் இந்த பாரத தேசத்திலே பிறந்து வேதத்தினுடைய சம்பிரதாயத்தை, வேதம் சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத ஸ்ரீவைஷ்ணவ சித்தாந்தத்தை பரப்பி வந்தார்கள். அதில் காஞ்சிபுரத்தில் சுத்தி அவதரித்து காஞ்சிபுரம் தேவப்பெருமாளாலே போஷிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் என்று பார்த்தோம் என்றால் கைகளில் இருக்கும் விரல்கள் பத்தாது. அத்தனை பேர் இந்த பிரதேசத்தில் தொண்டை மண்டலத்திலே பிறந்து காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானுடைய அருளுக்கு இலக்காக ஆகியிருக்கிறார்கள். மிக இல்லாமல் சொல்லலாம், இந்த சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவம் இன்று வரை தழைத்து ஓங்கி இருக்கிறதென்றால் அது மற்ற எந்த பெருமாள் அனுகிரகித்தாரோ இல்லையோ தெரியாது. காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் இல்லாவிட்டால் இன்றைக்கு இந்த சம்பிரதாயமே இல்லை என்று உறுதியாக சொல்லலாம். அத்தனை பேருக்கு பகவான் அருள் செய்திருக்கிறார். அதில் ஓரிரு ஆச்சாரியர்களை பற்றியாவது நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். தொண்டை மண்டலத்தில் பல பெரிய ஆச்சாரியர்கள் அவதரித்துள்ளார்கள் என்று அறிமுகப்படுத்தும் போதே தெரிவித்திருந்தேன். தற்போது அந்த ஆச்சாரியர்கள் யார், அவர்களுக்கும் தேவப்பெருமாளுக்கும் என்ன தொடர்பு இருந்தது, பக்தர்களோடு பகவான் எப்படி பரிமாறுகிறார் என்கிற ஆச்சரியமான செய்திகளைத்தான் பார்க்க இருக்கிறோம். இது தொடங்க வேண்டுமென்றால் முதலில் நாம் பார்க்க வேண்டியது திருக்கச்சி நம்பிகள் என்கிற ஒரு ஆச்சாரியனை பற்றி. அவர் பிறந்தது காஞ்சிபுரத்தில் அல்ல, காஞ்சிபுரத்துக்கு அருகிலே பூந்தமல்லின்னு சொல்றோமே, பூவிருந்த வள்ளி என்று பழைய பெயர். அந்த பூவிருந்த வள்ளியிலே அவதரித்தவர்தான் காஞ்சி பூர்ணர், திருக்கச்சி நம்பிகள் என்று அவருக்கு திருநாமம். அவர் அந்தணராக பிறந்தவரே அல்லர். ஆனால் பகவானிடத்தில் மிகுந்த பக்தி உடையவர். அவருக்கு கைங்கரியம் தொண்டு செய்வதில் அபாரமான ஆசை உடையவர். எந்த அளவுக்கு அவருக்கு ஆசை உண்டுனால் பெருமான் அவரிடத்துல வாய் திறந்து பேசுவாராம். பகவான் அர்ச்சாமூர்த்தியாகத்தான் இருக்கிறார். இப்ப கண்ணன் ஒருவரோடு பேசினார் அப்படின்னு சொன்னா அதில் ஆச்சரியம் ஒன்றும் கிடையாது. ராமன் லக்ஷ்மணனோடு குஹனோடு சுக்ரீவனோடு பேசினார் என்று சொன்னால் ஆச்சரியம் கிடையாது. ஆனால் வரதராஜ பெருமாள் திருக்கச்சி நம்பிகளோடு பேசுவார் என்றால் அது எப்படி சுவாமி பேசுவார்? அவர் விக்கிரகம் ஆயிற்றே, அர்ச்சாமூர்த்தி ஆயிற்றே என்றால் அது அந்த பக்தனுடைய பக்திக்கு சான்றாகிறது. எவ்வளவு பக்தி திருக்கச்சி நம்பிகளிடத்தில் இருந்திருந்தால் தேவப்பெருமாளே வாய் திறந்து அவரிடத்தில் பேசியிருப்பார். அந்த பெருமை உண்டு. திருக்கச்சி நம்பிகள் செய்த கைங்கரியம் என்பது ஆலவட்ட கைங்கரியம் என்று சொல்லப்படுகிறது. ஆலவட்டம்னா கையில விசிறி வைத்துக்கொண்டு பகவானுக்கு வியர்க்காமல் இருப்பதற்காக எப்பவும் வீசணமூல்யம். அவர் என்ன பண்ணியிருக்கார்? திருக்கச்சி நம்பிகள் முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போனார். நான் கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டாராம். நான் ஏற்கனவே 2 நதிகளுக்கு நடுவில், வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கேன். ஏற்கனவே ரொம்ப குளிர்ந்த இடத்துல தான் இருக்கேன். அது அன்னைக்கு ஸ்ரீரங்கம் வண்டின முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலை, கொண்டல் மீது அணவும் சோலை, ஸ்ரீரங்கம் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும்னு அந்த காலத்துல பாட்டு. இன்னைக்கு குளிர்ச்சியெல்லாம் நமக்கு தெரியல, நல்லா வெயில் காயறது. ஆனா அந்த குளிர்ச்சியில் இருக்கிறபடியால எனக்கு விசிற வேண்டாம்னு திருவரங்கநாதன் சொன்னார். சரி, நேரம் திருமலைக்கு போனார். நான் மலைக்கு மேல இருக்கேன், குளிரருவி வேங்கடம்னு ஆழ்வார் பாடுறார். இங்க இருக்கிற அருவிகளே ரொம்ப குளிர்ச்சியா வச்சுருக்கு, எனக்கு விசிற வேண்டாம்னு பகவான் சொல்லிவிட்டார். நேர காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இந்த பெருமாள் தானே அக்னி குண்டத்துக்கு நடுவிலே பிறந்தவர். அப்ப எப்பவுமே விசிறிக்கொண்டே இருந்தால் தானே அவருக்கு சூடு தணியும். அதனால இந்த பெருமானுக்கு ஆலவட்ட கைங்கரியம், விசிறி வீசி கைங்கரியம் செய்தாராம்.
கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம் என்று ஒரு மண்டபம் இருக்கு. மேலே மலைக்கு மேலேயே வடகிழக்கு மூலையில் கச்சிக்கு வாய்த்தான் மண்டபம்னு இருக்கு. அங்கதான் தேவப்பெருமாள் வந்து தினமும் இருப்பாராம். அங்க ராத்திரி திருக்கச்சி நம்பிகள் போய் தினமும் அவருக்கு விசிறி வீசுவாராம். வீசும் பொழுது இவர் என்ன வேணுமோ பேசலாம், கேள்வி கேட்கலாம், அவர் என்ன வேணுமோ பதில் சொல்லுவார். பெருமான் வரதராஜ பெருமான் திருக்கச்சி நம்பிகளோடு வாய் திறந்து பேசுவார் என்று ஐதிஹ்யம் சொல்லப்படுகிறது. அந்த பெருமை திருக்கச்சி நம்பிகளுக்கு. பூவிருந்தவல்லியிலே அவதரித்தவர் காஞ்சியே தனக்கு கதி என்று இருந்தார். ஸ்ரீமத் காஞ்சி முனிம் வந்தே கமலாபதி நந்தனம் வரதாங்கிரி சதாசங்க ரசாயன பராயணம். காஞ்சி முனி காஞ்சி பூர்ணன்னு திருநாமம். அவர் திரு வரதராஜ பெருமான் தேவப்பெருமானுடைய திருவடிகளை அனுபவிப்பதே தனக்கு புகழ். வேற உலகத்தில் சக்கரை பொங்கல் வேணுமா, பால் வேணுமா, சக்கரை வேணுமா, ஒண்ணுமே வேண்டாம். அந்த பெருமானுடைய திருவடியை மட்டும் தரிசித்தால் போரும், அந்த திருவடியை கைங்கரியம் செய்தால் போரும் என்று இருந்தவர். அப்பேற்பட்ட பெரியவர் ராமானுஜ முனேர் மான்யம் வந்தேகம் சஜ்ஜனாசிரயம். ராமானுஷருக்கு இவரிடத்தில் மிகுந்த மரியாதை உண்டு. இவரையே தனக்கு ஆச்சாரியனாக கொள்ள வேண்டும் என்று ராமானுஷர் முதலில் ஆசைப்பட்டார். பிறகு அது நடக்காமல் போயிற்று. திருக்கச்சி நம்பிகளே மறுத்து விட்டார். அதற்கு பிற்பாடுதான் பெரிய நம்பிகள் என்கிற ஆச்சாரியனை ராமானுஷர் பற்றுகிறார். அந்த காஞ்சிபூர்ண திருக்கச்சி நம்பிகள் அவதரித்து கைங்கரியம் செய்தது இந்த பெருமாளுக்குத்தான். இது முதல் தொடர்பு. அடுத்ததாக இந்த திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவருக்கு யாமுனாச்சாரியர் ஆளவந்தார் என்று திருநாமம். அவர் ஸ்ரீரங்கத்திலே தான் இருந்து வந்தார். ஒரு முறை அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது ராமானுஷர் ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தாரோ இல்லையோ, 3 பேரையும் பார்க்க போறோம். ஆளவந்தார் ஸ்ரீரங்கத்திலிருந்து வரார். அவருடைய சிஷ்யர் திருக்கச்சி நம்பிகள். அவர் தான் கோவிலில் சுற்றி அடைச்சிட்டு போறார், ஒவ்வொரு சன்னதியாக சேவை பண்ணி வைக்கிறார். அந்த சமயத்துக்கு ஸ்ரீபெரும்புதூரில் அவதரித்தவரான சுவாமி ராமானுஷருக்கு சின்ன வயசு. அவர் யாதவ பிரகாசர் என்று ஒரு அத்வைத சந்நியாசி. அவரிடத்துல தான் வேதாந்தத்தை கற்றுக்கொண்டு வந்தார். அவருக்கு இந்த கரியமாணிக்க பெருமாள் சன்னதின்னு ஒரு சன்னதி சொன்னேனே, உள்ள ஆளவந்தார் பிரதட்சணத்துல கரியமாணிக்க பெருமாள் சன்னதின்னு இருக்கு. அந்த சன்னதிக்கு அருகிலே தான் யாதவ பிரகாசர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். வேதாந்தம் உபனிஷத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்கார். ராமானுஷர் அமர்ந்து கேட்டு கொண்டிருக்கிறார். அப்ப தள்ளி மறைந்து இருந்து ஆளவந்தார் பார்க்கிறார். இதுல ராமானுஷர்னு யாரோ ஒருத்தரை பத்தி சொன்னீரே, யாருன்னு திருக்கச்சி நம்பிகள் இடத்துல கேட்கிறார். இவருடனே அது உயர்றமா வெள்ளையா நிகுன்னு பார்க்கறதுக்கே தேஜஸோட ஒரு பிள்ளை இருக்காரே, அவர்தான் ராமானுஷர் என்று திருக்கச்சி நம்பிகள் சொன்னவுடனே அங்கிருந்தே ஆளவந்தார் அவருக்கு கட்டாட்சிக்கிறார். ஆளவந்தார் நேரடியா ராமானுஷர் இடத்துல பேசினதே கிடையாது. ராமானுஷர் நேரடியா ஆளவந்தார பார்த்ததே கிடையாது. ஆனா ஆச்சாரியனுடைய அருள் பாய்ந்தது. அப்ப பிரார்த்திக்கிறார், ஆம் முதல்வன் இவனென்னு தத்தேத்தி. இவரை தேர்ந்தெடுத்து இவர்தான் ஜகத்துக்கு ஆச்சாரியனாக இருக்க வேண்டும், இவர்தான் இந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று ஆளவந்தார் அவருக்கு அனுகிரகம் பண்ணாராம். அதெல்லாம் கரியமாணிக்க பெருமாள் சன்னதியிலே நடந்தது. அப்ப தேவப்பெருமானிடத்துல பிரார்த்தனை பண்ணி சரணாகதி பண்றார். எனக்கு வேற வழி தெரியல, எனக்கு அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை தூக்கி நிறுத்துவதற்கு உயர்ந்த ஒரு ஆச்சாரியன் வேண்டும், அதுக்கு இந்த ராமானுஷர் தான் ஆக வேண்டும் என்று தேவப்பெருமானிடத்துல சரணாகதி பண்றார். யஸ்ய பிரசாத கலையா பதிர ஸ்ருணோதி பங்கு பிரதாவதி ஜவேனச்ச பக்தி மூகா அந்தப் பிரபஷ்யதி சுதம் லபதேச்ச வந்தியா தம் தேவமேவ வரதம் சரணங்கதோஸ்மி. அவர் சொல்றார், பகவானே உனக்கு பேரருளாளன்னு திருநாமம். உன்னுடைய அருளில் ஒரு சிறு பங்கு கிடைந்தால் பதிர ஸ்ருணோதி, செவிடாக இருந்தவனுக்கு காது கேட்க ஆரம்பித்து விடுகிறது, குருடனாக இருந்தவனுக்கு கண் தெரிகிறது, கால் முடமாக இருந்தவன் எழுந்து ஓடத் தொடங்கி விடுகிறான், பிள்ளை பேர் இல்லாமல் மலடியாக இருந்தவள் குழந்தைகளை பெறுகிறாள். இதெல்லாம் பிரசாத கலையா. உன்னுடைய மொத்த அனுகிரகம் கூட வேண்டாம், உன்னுடைய அருளின் ஒரு சின்ன பகுதியாலே இத்தனை பேருக்கும் தங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்குகின்றனவே. அப்படிப்பட்ட வரதராஜனே, தேவாதிராஜ பெருமானே, துவமேவ சரணம் கதோஸ்மி, உன்னையே நான் சரணமாக பற்றுகிறேன், எனக்கும் வேறு வழி தெரியவில்லை. இந்த ராமானுஷரை இந்த சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியனாக ஆக்கி அவர் பேர் எம்பெருமானார் தரிசனம் என்று இந்த சம்பிரதாயத்துக்கே பெயர். அப்படி அனைத்துலகம் வாழப் பிறந்த ராமானுஷரை ராமானுஷராக ஆக்கினது ஆளவந்தாருடைய அனுகிரகம். அவர் பிரார்த்தித்தது யாரிடத்தில்? இந்த வரதராஜ பெருமானிடத்திலே தான் பிரார்த்தித்தார். ராமானுஷர் பிறந்தது ஸ்ரீபெரும்புதூராக இருக்கலாம், ஆனால் அவர் வளர்ந்தது மொத்தமும் காஞ்சிபுரத்தில் தான். இங்குதான் யாதவ பிரகாசரிடத்திலே கற்றார். இங்குதான் பெருமானுக்கு பல கைங்கரியங்களை செய்தார். ஆக ஆளவந்தார் வந்து அனுகிரகித்ததும் இந்த இடத்தில். 2வது ஆச்சாரியனாச்சு. ராமானுஷருக்கு அனைத்துமே இதுதான். யாதவ பிரகாசர் என்கிற அத்வைத சன்னியாசியின் இடத்துல கல்வி கற்றுக்கொண்டு வந்தார். ஒரு முறை காசியை நோக்கி யாத்திரை செல்லும் போது விந்தியமலையில் இருந்து திரும்பி வந்து விட்டார் ராமானுஷர். வருவதற்கு வழி தெரியவில்லை, எப்படி காஞ்சிபுரத்துக்கு வருதுன்னு தெரியவில்லை.
அந்த சமயத்தில் ஒரு வேடன் ஒரு வேடுவிச்சி ஆண் பெண் 2 பேர் வடிவத்தில் வரதராஜ பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் வந்து ராமானுஜரை அழைத்து கொண்டு நேர காஞ்சிபுரம் வரை அழைத்து கொண்டு வந்து விட்டார்களாம். அப்படி ராமானுஜரை ரட்சித்து உயிரே போயிருக்கும். எந்த காட்டுக்குள்ள தெரிஞ்சு எங்க வந்திருக்க முடியும்? ராமானுஜரை காத்து திரும்ப அழைத்து வந்தவரே இவர்தான். அதற்கு பிறகுதான் இங்க பக்கத்துல ஒரு கிணறு இருக்கு, சாலை கிணறுன்னு பெயர். அந்த கிணற்றிலிருந்து தினமும் வரதராஜ பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு ஆராதனத்துக்கு வேண்டிய தீர்த்தத்தை ராமானுஜரே சுமந்து கொண்டு வருவாராம். அது இருக்கும், பல மைல் தூரம் இருக்கும். அங்கிருந்து தினமும் ராமானுஜர் கொண்டு வந்து தீர்த்தம் சமர்ப்பிப்பாராம் வரதராஜ பெருமானுக்கு. அது ஒரு சம்பந்தம். அதற்கு மேலே ராமானுஜருக்கு பல சந்தேகங்கள் இருந்தன. ஏன்னா அவர் பிறந்தது வைஷ்ணவ குலத்தில், ஆனால் கல்வி கற்றது அத்வைத சந்நியாசியினிடத்தில். அத்வைத்தம் சரியா, விசிட்டாத்வைத்தம் சரியா, பக்தி யோகம் சரியா, சரணாகதி சரியா, யாரை பற்ற வேண்டும்? தேவ பெருமாளா இல்லை வேற பெருமாளா இல்லை சிவனா பிரம்மாவா இந்திரனா, யாரை பற்ற வேண்டும்னு நிறைய குழப்பம். அவர் என்ன பண்ணார்? திருக்கச்சிலம்பிகள் தான் நேர பெருமாள் இடத்துல பேசுகிறாரோ இல்லையோ, தனக்கு இருந்த 6 சந்தேகங்களை திருக்கச்சிலம்பி இடத்துல சொல்லி இதுக்கு விடை வாங்கி தர வேண்டும்னு கேட்டாராம். திருக்கச்சிலம்பிகள் நேர பெருமாள் இடத்துல போனார். இதை போல ராமானுஜருக்கு சந்தேகங்கள் இருக்கு, பதில் சொல்லணும்னு கேட்டார். அப்பதான் 6 வார்த்தைகள் தேவப்பெருமாள் 6 பதில்கள் சொன்னார். அகமேவ பரம் தத்துவம், நான் தான் முழுமுதற் கடவுள், நான் தான் பரமாத்மா, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தர்சனம் பேத ஏவச்ச, அத்வைத்தம் அல்ல விசிட்டாத்வைத்தம் தான் சித்தாந்தம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. உபாயேஷு பிரபத்தி சியாத், கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம் எல்லாம் வேண்டாம், சரணாகதி தான் சிறந்த மார்க்கம். அந்திமஸ்மிருதி வர்ஜனம், ஒருவன் மரணம் அடையும் போது கடைசி நிமிஷத்தில் என்னை நினைக்க முடியாமல் போனாலும் அதனால் எந்த குறையும் இல்லை, அவனுக்கு நான் வைகுந்தத்தை அளிக்கிறேன் என்று உறுதி கொடுத்தார். அதுக்கு மேலே அந்த உபாயேஷு அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத், எவன் ஒருவன் சரணாகதி செய்கிறானோ அவன் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறந்து விட்டு வைகுந்தம் அடைய தேவை கிடையாது. எந்த பிறவியில் சரணாகதி செய்கிறோமோ அந்த பிறவியின் இறுதியிலேயே வைகுந்தத்தை கிட்டுகிறான் என்று 5வது வார்த்தை. கடைசியில ராமானுஜருக்கு யார ஆச்சாரியனாக பற்றுவதுன்னு தெரியவில்லை. மகாபூர்ணர் பெரிய நம்பிகள் என்று ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறார், அவரைத்தான் நீர் பற்ற வேண்டும் என்று 6 கேள்விகளுக்கு 6 பதில்களை திருக்கச்சி நம்பிகளிடத்தில் சொல்லி அதன் மூலம் ராமானுஜருக்கு தெளிவை உண்டாக்கினார். இதை கேட்ட பிறகுதான் சரி, இனிமே நாம இங்கு இருக்க வேண்டாம், இந்த உலகத்தில் சம்சாரியாக வாழ வேண்டாம், சந்நியாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு ராமானுஜருக்கு எண்ணம் ஏற்படுகிறது. ராமானுஜர் இல்லற வாழ்க்கையிலே இருந்தார். மனைவியை துறந்து சந்நியாசம் ஏற்றுக்கொண்டது காஞ்சிபுரத்தில் அனந்த சரஸ்ன்னு இருக்கே, அந்த அனந்த சரசனுடைய மேற்கு பக்கத்தில் வராக பெருமாள் சன்னதி இருக்கு. அதன் வாசலில் தான் காஞ்சிபுரம் தேவப்பெருமாளே சாட்சியாக அவர் தன்னுடைய சந்நியாச ஆசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். லக்ஷ்மண முனி, ராமானுஜ முனி என்கிற பெயரையே தேவப்பெருமாள் தான் ராமானுஜருக்கு முதலிலே கொடுக்கிறார். அதெல்லாம் நடந்ததும் இந்த இடத்துல தான். கடைசியாக யஜ்ஞமூர்த்தி என்று ஒரு அத்வைத வித்வான், அவரோடு ராமானுஜருக்கு பெரிய வாதம் நடக்கிறது. 17 நாள் வாதம் நடந்தும் ராமானுஜரால ஜெயிக்க முடியவில்லை. ரொம்ப வருத்தத்தோடு ராத்திரி தூங்கிட்டு இருந்தார். கனவில் தேவப்பெருமாள் வந்து கவலைப்பட வேண்டாம், இந்தந்த விஷயத்தை எல்லாம் நீர் எடுத்து சொன்னால் ஜெயித்து விடலாம்னு காட்டி நினைவுபடுத்தினாராம். அதுக்கப்புறம் தான் வாதத்திலே ஜெயித்து விசிட்டாத்வைத்தத்தை நிலைநாட்டினார் என்று எத்தனையோ சரித்திரங்கள். ராமானுஜரை சின்ன குழந்தையாக இருந்தவரை நல்ல ஞானியாக ஆச்சாரியனாக வளர்த்து அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைத்து விட்டார். ஸ்ரீரங்கம் தான் ராஜதானி, ஸ்ரீரங்கத்தில் தான் ராமானுஜர் ஆட்சி செய்தது, இந்த சம்பிரதாயத்தையே நடத்தினது. ஆனால் அதுக்கு தயார் பண்ண இல்லையோ, புக்ககத்துக்கு போகும் பெண்ணை தயார் செய்வது பிறந்தகத்தில் தானே. ராமானுஜருக்கு பிறந்தகமாக இருந்தது காஞ்சிபுரம், தாயாக இருந்தவர் தேவப்பெருமாள். அதனால்தான் காண்தகு தோள் அண்ணல் தென் அத்தியூரல் கடன் இணைக்கீழ் பூண்ட வன்பாளன், அவர் திருவடிகளில் மிகுந்த அன்பு ராமானுஜருக்கு உண்டுன்னு பாடுகிறார்கள். இப்படி ஆள வந்தார் திருக்கச்சி நம்பிகள். ராமானுஜர் பல ஆச்சாரியர்கள் பகவானோடு சேர்ந்து பரிமாறி இருக்கிறார்கள். இன்னும் பலரும் உண்டு, தொடர்ந்து பார்ப்போம்.